வணக்கம். KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நிக்கான் கேமராவில் இருக்கக்கூடிய செட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றியும், கேனன் கேமராவில் இருக்கக்கூடிய பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு மெனு கண்ட்ரோல் பற்றியும் நம்ம பேச போகிறோம். இந்த ரெண்டு மெனு கண்ட்ரோலும் நம்மளுடைய இமேஜுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய டோட்டல் கண்டென்ட். நம்மளுடைய கேமரா இமேஜ் சென்சாரில் ஒரு இமேஜை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் இமேஜ் ப்ராசஸருக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸிங் அதில் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் ப்ராசஸர் அப்படிங்கிறது நம்ம கேமராவில் செட் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் மெனு கண்ட்ரோல்ஸினுடைய செலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இமேஜை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு ஃபோட்டோவாக ஒரு இமேஜாக ஸ்டோரேஜ் மீடியா கார்டில் அது ஸ்டோர் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஒரு ப்ராசஸ். எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸர் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய டிஜிட்டல் கேமராஸில் ப்ராசஸர்ஸ் இருக்குது. இந்த ப்ராசஸர்ஸ் என்ன பண்ண கேட்டிங்க அப்படின்னா, இமேஜை ப்ராசஸ் பண்ணி, அதாவது நமக்கு வேண்டிய மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் நீங்கள் கலரில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நார்மலி எல்லா கேமராஸுமே பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸ் ராவாக தான் ரெக்கார்ட் பண்ணுது. ராவாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான செலெக்ஷனில் மெனு கண்ட்ரோலில் நீங்கள் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, நாய்ஸ் லெவல் கண்ட்ரோல் இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் அதை பொறுத்து, இதை தவிர வேறு லென்ஸ் கரெக்ஷன்ஸ் இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெனு கண்ட்ரோலில் நிறைய செலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். சில இதை எனேபிள் பண்ணுறோம், சில டிசேபிள் பண்ணுறோம், சில இதை லோவில் வைக்கலாம், சில இதில் மீடியமில் நார்மலில் வைக்கிறோம், சில இதில் ஸ்ட்ராங்கில் வைக்கிறோம். நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி அதை நம்ம செட் பண்ணுறோம். இதை ஒரு இன்புட்டாக நம்மளுடைய ப்ராசஸர் எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சு எப்படி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு இமேஜை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் கேமரா இமேஜஸை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபைனலாக ஒரு JPEG அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெனு கண்ட்ரோல் நிக்கான் கேமராஸில் நமக்கு வேண்டிய மாதிரியான பிக்சர் ஸ்டைல், வேண்டிய மாதிரி ஒரு பிக்சர் எஃபெக்டை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது அப்ளை பண்ணி ஃபைனல் இமேஜை நமக்கு தேவையான மாதிரி கொடுக்குது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு கேட்டிங்க அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் பிக்சரை நீங்கள் எடுக்கிற சமயத்தில் நீங்கள் பிக்சர் கண்ட்ரோலில் போய் செலக்ட் பண்ணுறீங்க லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிட்டு. லேண்ட்ஸ்கேப் பிக்சருக்கு தேவையான சரியான ஒரு பிக்சர் எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது கலர் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் கலர் டோன், அப்புறம் ஷார்ப்னஸ் இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பிக்சரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிக்சரை ஒரு பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான சில கண்ட்ரோல்ஸை அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஷார்ப்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அண்ட் கிளாரிட்டி கூட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனோட அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அது ஸ்டோரேஜ் மீடியா கார்டில் அது ரைட் பண்ணுது. இது JPG ஃபைல்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இப்போது நிக்கான் D850 கேமராக்குள்ளே ஷூட்டிங் மெனுக்குள்ளே நான் போகிறேன். ஷூட்டிங் மெனுவே போகும்போது அங்கே செட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு கேமரா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்சர் கண்ட்ரோல்ஸ் எனக்கு செலெக்ஷனுக்கு கொடுக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பிக்சர் கண்ட்ரோல் ஆட்டோன்னு போட்டிருக்கு A. அதுக்கப்புறம் பிக்சர் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அது SDன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நியூட்ரல் அப்படின்னு ஒரு பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அது NL மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவிட் அப்படின்னு ஒரு பிக்சர் கண்ட்ரோல் இருக்குது. அது VI அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் monochrome அப்படிங்கிறத MC அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேச்சர் அப்படிங்கிறத PT அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத LSன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ளாட்னு ஒரு பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அதை FLன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. கேனனில் அதை பிக்சர் கண்ட்ரோல் சொல்கிறதில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிக்சர் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. கேனன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நிக்கான் மாதிரி தான். இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கேமராவோட மெனுக்குள்ளே போகிறீங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிக்சர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட்ரேச்சர் Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் லேண்ட்ஸ்கேப் Lன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் FDன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 5D Mark 4 கேமரா பார்த்தீங்கன்னா ஃபைன் டீட்டெயில்னு ஒரு பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் F போட்டு ஃபெய்த்ஃபுல்னு ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் Mன்னு போட்டு மோனோக்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தவிர யூசர் டிஃபைன் 1, யூசர் டிஃபைன் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீசெட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது. 2 கேமராஸ்லையும் சொல்லி உங்களுக்கு அந்த பிக்சர் கண்ட்ரோல் ஆகட்டும், பிக்சர் ஸ்டைல் ஆகட்டும், நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு கண்ட்ரோல்லையும் கேமரா என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய செலெக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த செலெக்ஷனை ரொம்ப ஈஸியாக நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிடலாம், ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் எடுக்கிற படம் லேண்ட்ஸ்கேப்பு. அப்போது பிக்சர் ஸ்டைலோ பிக்சர் கண்ட்ரோலோ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். கேமரா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் பிக்சரை லேண்ட்ஸ்கேப்போடைய கிராமர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுத்துரும்.
ஸோ இதில் வந்து ஒன்று என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம பிக்சர் ஸ்டைலட் பிக்சர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கேமரா என்ன பண்ணுதுன்னா, அதுவே அந்த சீனை எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த சீன் வந்து ஒரு போர்ட்ரேச்சராக இருந்துச்சு அப்படின்னா போர்ட்ரேட் பிக்சர் ஸ்டைல் அதை அப்ளை பண்ணுது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் அப்ளை பண்ணுது. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஓவராலான ஒரு விஷயத்தை அதை அனலைஸ் பண்ணி உங்களுடைய பிக்சர் ஸ்டைலில் அந்த ஓரியன்டேஷனில் உங்களுக்கு கொடுக்குது. ஸ்டாண்டர்டில் என்ன கேட்டிங்கன்னா, இமேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தடில் இந்த கேமரா வந்து ப்ராசஸ் பண்ணுது. இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கேனனுடைய ஸ்டாண்டர்டு வேறு மாதிரி இருக்கும், நிக்கானுடைய ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மேனுஃபேக்சருடைய ஸ்டாண்டர்ட் பிக்சர் ஸ்டைல் பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஷார்ப்னஸ், குறிப்பிட்ட கான்ட்ராஸ்ட்டு, குறிப்பிட்ட கிளாரிட்டி, குறிப்பிட்ட கலர் டோன், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஜென்ரலாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிக்சர் ஸ்டைல் அண்ட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். அது கிட்டத்தட்ட எல்லா வகையான சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஷூட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கேமரா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் அதனுடைய கலர் சேச்சுரேஷனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், கலர் டோன்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு இருக்கும், ஷார்ப்னஸ் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சரில் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ளூஸ் அண்ட் க்ரீன்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஒரு நேச்சுரல் சீன் எடுக்கிற சமயத்தில் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கொஞ்சம் ப்ளூஸ் அண்ட் க்ரீன்ஸ் என்ஹான்ஸ் ஆகிடும். அப்போ அந்த படம் வந்து பார்க்குறப்ப லேண்ட்ஸ்கேப் ஷாட் வந்து JPEG ஃபைலாக கன்வெர்ட் ஆகி வரும்போது அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடி நீங்கள் பார்க்க போகிறது போர்ட்ரேட் பிக்சர் கண்ட்ரோல் ஆர் பிக்சர் ஸ்டைல். போர்ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம பீப்புள் ஷாட் எடுக்கும்போது உள்ள ஒரு செட்டிங். இது வந்து நீங்கள் அவுட்டோரில் எடுத்தாலும் சரி தான், லொக்கேஷன் எடுத்தாலும் சரி தான், கேண்டிட் ஷாட் எடுத்தாலும் சரி தான், இல்லை வந்து ஸ்டுடியோவில் எடுத்தாலும் சரி தான், மேபி உங்களுடைய JPG ஃபைலை நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் போர்ட்ரேட்டுடைய எலிமெண்ட்ஸோடு நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போர்ட்ரேட் செலக்ட் பண்ணும்போது கேமரா என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து கலர்ஸை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணாமல் கலர்ஸை மோர் டுவர்ட்ஸ் வார்ம் டோனாக மாற்றிக்குது. அதாவது ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி கேமரா வந்து இந்த ப்ராசஸிங் பண்ணுது. அப்புறம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, அந்த டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸையும் கம்மி பண்ணிவிட்டு, ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக காமிக்குது. கான்ட்ராஸ்ட் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கேமரா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராசஸிங்கை எப்படி உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ரா ஃபைல் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ரா கரெக்ஷன் சாஃப்ட்வேரில் போய்ட்டு எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக உங்கள் கேமரா வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் நியூட்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். இதில் கேமரா வந்து அதிகப்படியான ப்ராசஸிங் எதுவுமே பண்ணுறதில்ல. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 இருக்கும். கலர் சேச்சுரேஷன் 0 இருக்கும், கான்ட்ராஸ்ட் 0 இருக்கும், உங்களுக்கு ஷார்ப்னஸ் 0 இருக்கும், கலர் டோன் 0 இருக்கும். இது மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு 0 இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நியூட்ரல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஃபெய்த்ஃபுல்னு ஒரு ஆப்ஷன் கேனன் கேமராஸில் இருக்குது. பிக்சர் ஸ்டைலில் வந்து ஃபெய்த்ஃபுல் F போட்டிருப்பாங்க. மோர் டுவர்ஸ் ஒரு ட்ரூ கலர் வேணும் அப்படின்னா கலரை அதிகப்படியாகவும் பண்ணாமல் கம்மியாகவும் பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் ரைட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலாக. இது கூட சில சமயத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் மோனோக்ரோம் உங்களுக்கு தெரியும். மோனோக்ரோம் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். ஒரு சீன் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சீன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வேண்டாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மோனோக்ரோம் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு கேமரா வந்து கலர் ஃபேக்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே, அங்கே வந்து கலர் சேச்சுரேஷன் 0 வந்துடும், விவிட்னஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. படத்தில் வந்து வெறுமனே வந்து உங்களுக்கு டோன்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிளாக்கு, கிரே, மிட் டோன்ஸ், அந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில சமயத்தில் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் த கேமரா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா JPG ஃபைல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சராக நீங்கள் மாற்றிக்கலாம். இது தவிர ஃபைன் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கேனன் கேமராஸில் இருக்குது. அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியும். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து டெக்ஸ்சர் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஃபைன் டீட்டெயில்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். நிக்கானில் இப்போது D850 நான் ஒரு ஆப்ஷன் பார்த்தேன், ஃப்ளாட்டுன்னு ஒரு பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாட் ஆப்ஷன் போகும்போது படம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கணும், என்ன கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இருக்குது, பிளாக்கும் இல்லை அந்த சீனில், உங்களுக்கு ஒயிட்டும் இல்லை. நான் வரிசையாக வந்து ஒரு 4-5 பிக்சர் ஸ்டைலில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை ஷூட் பண்ணியிருக்கேன் ஒரு பிக்சர் ஸ்டைல்லையும். நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலோ, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஒன்லி JPG ஷூட்டராக மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ரா ஷூட்டராக இருந்தீங்கன்னா, அதாவது படங்களை வந்து நீங்கள் ராவில் தான் எப்போவுமே எடுப்பீங்க அப்படின்னா
இந்த ஆப்ஷன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய பிக்சர் ஸ்டைலை நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ரா ஃபைல் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ரா கரெக்ஷன் சாஃப்ட்வேரில் போய்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரையோ, கான்ட்ராஸ்ட்டையோ, ஷார்ப்னஸையோ, கலர் டோனையோ, ஃபைன் டீட்டெயில்ஸையோ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அதனால் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ரா ஷூட்டருக்கோ இல்லாட்டி வந்து எக்ஸ்பர்ட்டான ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் ரா ப்ராசஸிங் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கண்ட்ரோல் அவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல் எடுத்து டெலிவரி பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸாக டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ரா கரெக்ஷனை பற்றி ஒரு சரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கேமராவில் இருக்கக்கூடிய பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் நிக்கான்லேயும், பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கேனன்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ரெகுலராக ராவில் ஷூட் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் கூட நீங்கள் ரா ப்ளஸ் ஜேபிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆப்ஷன் இல்லாட்டி குவாலிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணும்போது கேமரா வந்து உங்களுக்கு ரா ஃபைல் ஒன்று எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துற போகுது. அதோடு சேர்ந்து நீங்கள் எந்த மாதிரி பிக்சர் ஸ்டைல் இல்லாட்டி பிக்சர் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ஜேபிஜி ஃபைலும் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மோனோக்ரோமில் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா மோனோக்ரோம் ஃபைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேபி என்ன பண்ணலாம், நீங்கள் ஜேபிஜி கூட ஒரு ஸ்மால் குவாலிட்டியில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட உங்களால் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட் கூட நீங்கள் ஜேபிஜியை வந்து பேரலாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. அப்போ கூட இந்த பிக்சர் கண்ட்ரோல் அண்ட் பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட பிக்சர் ஸ்டைல் இல்லாட்டி பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே போய் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேமராவுடைய அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை தாண்டி, அதாவது ப்ரீசெட்டை தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பிக்சர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ இல்லை ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா கேமரா வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷனில் என்ன ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும்னு நினைக்கிதோ அதையும் தாண்டி உங்களுடைய செலெக்ஷனையும் அது என்ன பண்ணும், அதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஓவர் காஸ்டான ஒரு டேயில் நீங்கள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை சீனில் ஒரு கான்ட்ராஸ்ட்டே இல்லை, டைரக்ட் சன்லைட்டே இல்லை, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ளவுட் கவர் பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு டெம்பிளையோ மானுமெண்ட்டையோ இல்லாட்டி வந்து பில்டிங்கோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு தூங்கி வழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பிளாக்கே இருக்காது, போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒயிட் இருக்காது, படம் வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப டல் அடித்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் தான் வச்சு எடுக்கிறீங்க. லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்தால் கூட உங்களுக்கு இங்கே தேவையான முறையில் அந்த இடத்துல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டோ கலர்ஸோ உங்களுக்கு இல்லை. இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல் அட் பிக்சர் ஸ்டைல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த ரைட் ஏரோ ப்ரெஸ், நிக்கான் கேமராவில் நீங்கள் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறீங்க, இல்லை கேனன் கேமராவில் நீங்கள் இன்ஃபோ இல்லாட்டி டிஸ்பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் டியூன் அப் பண்ணுறதுக்குள்ளே நிறைய கண்ட்ரோல்ஸ் வரும். அதில் உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் கண்ட்ரோல் வரும், கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல் வரும், ஷார்ப்னஸ் கண்ட்ரோல் வரும், அண்ட் கலர் டோன் கண்ட்ரோல் வரும், ஃபைன் டீட்டெயில் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கேமராவை கையில் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களால் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ உள்ளே போகிறீங்க, உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கேன், ஆனால் அந்த சீன் ரொம்ப டல் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ஸ்லைடரை போய் கொஞ்சோண்டு ப்ளஸ் சைடில் மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த படத்தில் இல்லாத ஒரு கான்ட்ராஸ்ட் எனக்கு கிடைக்கும். அதேமாதிரி சேச்சுரேஷன் சீன் வந்து ரொம்ப டல்லாக மூடியாக இருக்குது, கலர்ஸ்லாம் ரொம்ப டல் அடிக்குது, உங்களுக்கு சேச்சுரேட்டடாக விவிடாக இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், அங்கேயும் போய் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு சேச்சுரேஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி விவிட் வேல்யூவை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். பர்டிகுலராக எக்ஸ்டீரியர் ஷாட்ஸு பில்டிங் ஷாட்லாம் எடுக்கிற சமயத்தில் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அங்கே போய் கொஞ்சோண்டு கூட நீங்கள் ஷார்ப்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக நான் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவை, ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இப்படி கொடுத்தா தான் பிடிக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையை பொறுத்தது. இன்னும் சில சமயத்தில் நம்மளுடைய டேஸ்ட், எனக்கு இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், எனக்கு ஸ்கின் டோன் கொஞ்சம் வார்மாக இருந்தால் பெட்டராக இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஃபர்தராக கேமராவுடைய அந்த ப்ரீசெட் வேல்யூவை தாண்டி ஒரு சில பேசிக்கான ஒரு சின்ன டியூன்அப் விஷயங்கள் வந்து உங்களால் வந்து இந்த ஆஸ்பெக்டில் போய் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதனால் இது வந்து இல்லை சரி தப்பு எதுவுமே கிடையாது. பட் நான் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிக்கான் கேமராஸில் செட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றியும், கேனன் கேமராஸில் பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த அப்டேட்ஸ்க்காக வேண்டி இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.